ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சார். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆப்டிடியூடில் நேரம் மற்றும் வேலையில் பார்ட் 4 வீடியோ 31 கொஷின்லேருந்து 40 கொஷின் வரைக்கும் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு நான் கொடுக்குற கொஷினுக்கான ஆன்சரையும் சொல்யூஷனையும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற கொஷின் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா மறந்துடும். அந்த ட்ரிக்கு தெரியாது. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கு ஒரு தாட்டி பார்த்தோம் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு நோட் போட்டு லைனாக நான் சொல்கிற ஆர்டரில் எழுதி வச்சிட்டிங்கன்னா வீடியோஸ் அந்த ஆர்டரில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு டாபிக் கீழே என்னென்ன சப் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்தபடி எழுதி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பி பார்க்குறதுக்கு. ஏன்னா ஆப்டிடியூடில் நீங்கள் பண்ணக்கூடிய பிளண்டர் மிஸ்டேக் ஒரு ஃபார்மெட்டில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி எந்த மெட்டீரியலும் உங்கள் கையில் இருக்காது. சும்மா ரேண்டமாக தான் பார்த்துட்ருப்பீங்க. எதோ கொஷின் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அது ஒரு ஃப்ளோவாக பார்க்க மாட்டீங்க. ஸோ அதை ஒரு ஃப்ளோவாக பாருங்கள். அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி எவ்வளோ கொஷினாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேறு. பட் ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு செர்டைன் சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கணும். அது டாபிக் வைஸ் உங்கள்கிட்ட கொஷின் இருக்கணும். அதுக்கப்புறமா சப் டாபிக் வைஸ் கொஷின் இருக்கணும். அது உங்கள் நோட்டில் ஆன்சர் சால்வ் பண்ணி வச்சுருக்கணும். அப்படின்னா தான் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துட்ருக்கேன். கீழே பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, 31வது கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். 8 விவசாயிகள் P1, 18 நாட்கள் D1, 12 ஃபார்மர் P2 எத்தனை நாளில் முடிப்பாங்க D2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? P1 D1 H1 divided by W1 is equal to P2 D2 H2 divided by W2. இதில் ஒர்க்கு ஹவர் ரெண்டுமே கிடையாது. அதனால் P1 D1 மட்டும் சால்வ் பண்ணால் போதும். P1 D1 is equal to P2 D2. அதான் டேரெக்டாக எழுதிட்டேன். 8 × 18 12 × X. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 12 வந்துடும். அடுத்த கொஷின் இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். இம்பார்ட்டன்ட்டுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சம்லாம் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இது ரெகுலராக வரக்கூடிய சம் கிடையாது. எப்போவாது தான் ரேராக கேட்பாங்க. ஆனால் கேட்டால் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 10ல் ஒருத்தங்க 2 பேர் தான் இதை ஆன்சர் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எப்படி போகணுன்னே ஐடியா இருக்காது. ஸோ அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் யூனிக் லிஸ்ட்டு இல்லை கொஞ்சம் ட்ரிக்கியாக உள்ளதுன்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். 6 பெண்கள் 8 ஆண்கள் 6 உமன் 8 மென் ஒரு ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க 86 நாட்களில். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா 6 பெண்கள் சேர்ந்து பண்ணலாம், இல்லை 8 ஆண்கள் சேர்ந்து பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா 86 நாளில் முடிப்பாங்க. ஸோ இது மிக்ஸ் கிடையாது, 2 பேர் சேர்ந்து கிடையாது. அல்லது 6 ஆண்கள் மொத்தமாக சேர்ந்து ஒரு 86 நாளில் ஒரு ரூமை கட்டுறாங்க. இதே 6 பெண்கள் கட்டுறாங்க. அப்படி இல்லாட்டி 8 ஆண்கள் கட்டுறாங்க. இவங்க அல்லது அவங்க. அப்போ 86 நாளில் கட்டி முடிக்கிறாங்க. ஸோ அப்போ மொத்த ஒர்க் எவ்வளோனா 86 × இதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா 6 உமனோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா 8 மென்னுக்கு சமமாக இருக்குது 86 நாளில் எண்டு முடிவில். ஸோ 6 உமனை வச்சு எடுத்துக்கலாம், இல்லை 8 மென்னை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா டோட்டல் ஒர்க்கு 86. ஸோ இது அதுக்கு முன்னாடி இதை கணக்கு பண்ணணும். 6 உமன் 8 மென்னுக்கு சமம். அப்போ உமன் பை மென் இந்த எம் கீழே வந்துடும், இந்த 6 இங்கே வந்துடும். 8/6க்கு ஈக்குவல். இதை கட் பண்ணிங்கன்னா 4/3க்கு ஈக்குவல். ஸோ இதான் ரேஷியோ. உமன் 4 யூனிட் ஒர்க்கு, மென்னு 3 யூனிட் ஒர்க்கு. அப்போது இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா 86 × உமனோட எத்தனை உமன் இருக்காங்க? 6 உமன் இருக்காங்க. ஒரு நாளில் அவங்க இது பண்ணுற யூனிட் ஒர்க் பார்த்திங்கன்னா 4. ஸோ 86 × 6 நாங்க 24. இது அப்படியே வச்சுக்கோங்க. இது டோட்டல் ஒர்க்கு. ஸோ உமன் அவங்களோட யூனிட் ஒர்க்கு மொத்த ஒர்க்கு 86ஓடு பெருக்கிடுறீங்க.
ஸோ இது ஒரு காம்பனண்ட்டு. இன்னொரு காம்பனண்ட் வந்து 7 பெண்கள் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை காலமாகும்? 7 பெண்கள் உமன் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் வந்துடணும். அங்கே வந்து அல்லதுங்கிறனால பெண்களை மட்டும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 உமன் ப்ளஸ் 5 பெண் 5 எம்னு எடுத்துக்கிறோம். உமனுக்கான வேல்யூ என்ன வச்சுருந்தோம்? உமனுக்கு பார்த்திங்கன்னா 4ன்னு வச்சுருந்தோம், 4 யூனிட் ஒர்க்கு. மென்னுக்கு 3 யூனிட் ஒர்க்குன்னு வச்சுருக்கோம். அப்போ 7 உமன் 5 மென் 7 4ங்கிற வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 மென் பார்த்திங்கன்னா 1 யூனிட் ஒர்க் வந்து 3, மென்னோட வேல்யூ வந்து 3. இப்போ 7 நாங்க 28, 5 3 15, 2 கூட்டிங்கன்னா 43. ஸோ இது வந்து பர் டே ஒர்க்கு. அப்போ இதையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 86 இது டோட்டல் ஒர்க்கு, இது பெர் டே ஒர்க்கு. 43 நாள் அடிச்சிங்கன்னா 2, 48 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சம்மை மட்டும் நீங்கள் ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி திருப்பி நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நோட் பண்ணி எழுதி வைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சம்மெலாம் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். சடனாக உங்களை கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொன்னால் வராது. ஸோ இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அல்லதுன்னா என்ன மீனிங்னா 2 பேரும் ஈக்குவல் ஒர்க் பண்ணுறாங்க. 6 உமன் பண்ணுற ஒர்க்கும் ஒன்று தான் 86 நாட்களில், 8 மென் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒர்க்கும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அப்போ இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 4:3. ஸோ அதனால் 4 பங்கு உமன் ஒர்க் இருக்குது, 3 பங்கு வந்து மென்னோட ஒர்க் இருக்குது. இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 86 நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 உமன் வந்துட்டு 4 யூனிட் ஒர்க்கு முடிப்பாங்க. அப்போ 86 நாளைக்கு எவ்வளோனா 86 × 24. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா டிவைட் பண்ணுறதுனால நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நாள் ஒர்க்குக்கு வந்து 7 உமன், 7 உமனோட பங்கு 4, 5 மென்னோட பங்கு 3. ஸோ இது ரெண்டையும் பெருக்கி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 43 கிடச்சிடும். அந்த 43ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 48 நாள் கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரும். 180 மீட்டர், 180 மீட்டருங்கிறது என்ன? இங்கே ஒர்க்கு W1, 15 பெண்கள் P1, 12 நாட்கள் D1, 512 இது W2, 32 பெண்கள் P2, எத்தனை நாட்கள் D2 கண்டுபிடிக்கணும். ஸோ P1, T1, W1, P2, T2, W2 எல்லாம் எழுதிட்டு ஃபார்முலா எழுதி ஃபார்முலா மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 15, 12 கீழே 180, 32 இங்கே எக்ஸு கீழே 512. ஏன்னா ஒர்க்கு கீழே வந்துடும், மற்றதெல்லாம் மேலே தான் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 12ஆல் 180 6 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா மேலே 2 கீழே 30. அடுத்து பார்த்தீங்கன்னா 15 30 அடிச்சிங்கன்னா 15 வாய்ப்பாடில் 1/2 கிடைக்கும். அடுத்து 2 மேலே இருக்கிற 2ஆல் கட் பண்ணிடலாம், ஏன்னா 12க்கு மேலே ஒரு 2 இருக்கும். அடுத்து 512ஐயும் 32ஐயும் இது பண்ணிங்கன்னா 16 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது 2 முறை வரும். இது 16 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா ஓர் 16 16 ஈர் 16 32 3 16 48 மிச்சம் 3 ஈர் 16 32. அப்போ 32 2 இருக்கும், திருப்பி அடிச்சிங்கன்னா 16 வரும். ஆன்சர் 16. 80 மீட்டர் நீளம் W1, 6 ஆண்கள் P1, நாட்கள் 15 D1, 256 W2, 16 ஆண்கள் P2, எத்தனை நாட்கள் D2 கேட்குறாங்க. அதே ஃபார்மெட்டு தான் எழுதிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 × 15 டிவைடட் பை 80 = 16 × D2 தெரியாது, எக்ஸு டிவைடட் பை 256. எக்ஸ் இங்கே இருக்கும், இங்கே இருக்கிறது அப்படி தலைகீழாக மாறும். 16/256 256/16 மாறும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18. கட் பண்ணிங்கன்னா ஏன்னா 16 வாய்ப்பாடில் 256 அடிச்சிங்கன்னா 16, 16 வந்து 80ஆல் அடிச்சிங்கன்னா 5 முறை வரும். 5 வந்து 15ஆல் அடிச்சிங்கன்னா 3, 6 3 18. 81 மாணவர்கள் P1, 488 மீட்டர் W1, 56 நாட்கள் D1, 160 மீட்டர் W2, 26 நாட்கள்
D2 எத்தனை மாணவர்கள் P2 கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான், எழுதிட்டு அதை ஃபார்மெட்டாக எழுதிட்டு முடிச்சது. இல்லை இந்த ஸ்டெப்பும் கூட தேவையில்லை, ஒர்க் வந்தால் கீழே எழுதுங்க, மற்றது எது வந்தாலும் மேலே இன்ட்டுன்னு வந்துடணும். ஒர்க்கு மட்டும் கீழே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 81 27 9ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். அடுத்து வந்து 56 448 8ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 7 56 கிடைக்கும். அடுத்து 7ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 8 கிடைக்கும். 8ஐ 160ஐயும் கட் பண்ணிங்கன்னா 20, இங்கே 3 இருக்கும் பேலன்ஸு. அப்போ 20 3 60. ஒரு நாளில் 14 ஒர்க்கர் P1 42 அடுக்குகளை அமைக்கிறாங்க. 42 யூனிட்ஸ்னால் இங்கே ஒர்க்கு W1. 23 தொழிலாளர்கள் P2 எவ்வளோ அமைப்பாங்க தெரியாது. அப்போ P1/W1 = P2/W2. ஏன்னா ஒர்க் வந்தாலே கீழே எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 14/42 = 23/x. x = 23 × 42/14. ஆன்சர் 69. 4 தட்டச்சர்கள். ஸோ 4ங்கிறது P1. 12 நாட்கள் D1. மேலும் 2 தட்டச்சர்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட். 2 more டைப்பிஸ்ட். இங்கே 2 வேல்யூ கிடையாது. 2 moreனால் 2 இருக்கிறதையோட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறாங்க. அப்போ முன்னாடி இருக்கிறது 4, இப்போது ஒரு 2. மொத்தம் P2ஓட வேல்யூ 2 கிடையாது 6. ஸோ இது கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இங்கே 2ன்னு எடுத்துகிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுவீங்க, ஃபார்முலாவில் வராது. ஸோ இங்கே ட்ரிக்கே இதுதான். ஏன்னா இவ்வளோ சின்ன வேல்யூ கொடுத்துட்டு பண்ணுறான்னா கண்டிப்பாக ட்ரிக் இல்லாமல் வைக்க மாட்டான். ஸோ அதனால் இங்கே ட்ரிக் இது தான், இதை பார்த்துக்கோங்க கவனமாக. இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். P1 D1 = P2 D2. 60 ஒர்க்கர் P1 7 நாட்கள் D1. 42 ஆட்கள் P2 எத்தனை நாட்கள் D2 கேட்குறாங்க. P1 D1 = P2 D2. 60 × 7 = 42 × x. xோட வேல்யூ 60 × 7/42. ஃபைனலாக 10ங்கிறது ஆன்சர் வரும். 35 சைக்கிள். இது வந்து ஒர்க்கு W1. 5 நாள் D1. 21 நாட்களில் D2வில் எத்தனை சைக்கிள் W2 கேட்குறாங்க. D1/W1 = D2/W2. ஏன்னா ஒர்க் வந்தாலே கீழே டிவைடட் பை வந்துடும். 5/35 = 21/x. xோட வேல்யூ 147. 3 யூனிட்டு எலக்ட்ரிசிட்டி. ஒர்க்கு பார்த்திங்கன்னா 3 யூனிட்டு. ஹவரில் பார்த்திங்கன்னா 40 நிமிஷம். ஸோ நிமிஷமே வச்சுக்கோங்க. இங்கே வந்து 2 hours. 2 ஹவர்ஸை வந்து நிமிஷமாக ஒரே யூனிட்டாக மாற்றணும், அவ்வளோதான். 40 இங்கே நிமிஷமாக இருக்குது. இங்கே 2 ஹவர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே 2ன்னு எடுக்கக்கூடாது. 2 × 60 120 நிமிஷம் எடுத்துக்கணும். மூணு 40 நிமிஷத்தில் 3 யூனிட்னா 120 நிமிஷத்தில் எவ்வளோ யூனிட்டு. ஒர்க்கு கீழே எழுதணும், மற்ற ஃபுல்லாக மேலே எழுதணும்னு சொல்லியிருக்கான். அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 9 கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இந்த 40 சம். இந்த P1 D1 H1 / W1 = P2 D2 H2 W2. இதுலேருந்து கண்டிப்பாக மினிமம் 1 or 2 கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்சன் யார், டே என்ன, ஒர்க் என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொடுத்த வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதே மாதிரி ஒரே யூனிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம்மில் ஒரே யூனிட்டாக மாற்றணும். சில இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆவாங்க. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி இது பண்ணணும். 2 more டைப்பிஸ்ட்டு இல்லை வந்து 5 more ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை ஆட் பண்ணணும். ஸோ 32வது சம் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இதே டைப்பில் இன்னொரு சம்லாம் வரும்போது பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்மு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடை பார்க்கும்போது எந்த சம் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரியுதோ, மறந்துடும், நம்ம திடீர்னு கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாதோ,
அதை தனியாக வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதக்கூடிய நோட்லேயே வந்துட்டு அந்த பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணி அந்த கொஷின் நம்பர் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ, இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் 32வது கொஷின் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு 32 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணும்போது இதை எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு போகிற மாதிரி, கவனிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மொத்தமாக நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வரீங்க, இல்லை ரிவிஷனுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்ப்பீங்க. அப்போ வந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க, எது டஃப்பான சம்மு எது ட்ரிக்கியான சம்முன்னு உங்களுக்கு தெரியாது. பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதே கொஷினை வந்து கொஷினாக ஃபார்மேட்டில் கொடுத்தேன்னா அதை உங்களுக்கு சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.